அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு அதிசயர். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் விதைப்பேன், நான் விதைப்பேன், நான் தண்ணி பாய்ச்சுவேன். விதைப்பேன், தண்ணி பாய்ச்சுவேன், அவர் விளைய வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. காத்தும் வராது, மழையும் வராது, பள்ளங்கள் நிரம்பும். அல்லேலூயா. பள்ளங்கள் நிரம்பும். என்னது நிரம்பும்? உங்கள் பேங்க் டெபாசிட்டு நிரம்பும். ஆமீன் சொல்லுங்க. அதாவதுங்க, ஒரு இமை பொழுதுல சடுதில் டக்குன்னு ஆண்டவர் தூக்கிடுவார். தூக்கம் நினைச்சாருன்னா தூக்கிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாற போது. பழைய மனுஷனை கலைச்சு புட்டேன், புதிய மனுஷனை தரிச்சுக்கிட்டேன். பழைய மனுஷனை கலைச்சு புட்டேன், புதிய மனுஷனை தரிச்சுக்கிட்டேன். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க. பழைய மனுஷனை கலைச்சு போட்டுட்டேன், நான் புதிய மனுஷன். இந்த வசனம் படிச்சிருக்கீங்கல்ல? வசனம் படிச்சிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க. பழைய மனிதனை கலைச்சு போட்டுட்டு புதிய மனிதனை நான் தரித்திருக்கிறேன். எல்லாம் கைகளை தட்டாப்ப நடி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை எடுப்போம். வெளிப்படுத்தல் 12:11. ம் ம் அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது மரணம் நேரிடதா இருந்தாலும் அதிலிருந்து, எல்லாம் சொல்லுங்க, தப்பும்படி, அதிலிருந்து தப்பும்படி இயேசுவின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதாவதுங்க, ஒரு மனுஷனுக்கு தேவை உயிர். அந்த உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய உயிர் பல வழியில, தற்கொலை பண்ணி உயிர் போகுது, ஆக்சிடென்ட் உயிர் போகுது, தூக்கப்பட்டு உயிர் போகுது, தண்டவாளத்தை தலையை கொடுத்து உயிர் போகுது, நோய்ப்பட்டு உயிர் போகுது, என்னமோ ஏதோ ஒரு வகையில உயிர் பிரியுது, உயிர் போகுது. அதுக்கப்புறம் அந்த மனிதன் சடலமா மாறி விடுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு மரண போராட்டம் வாழ்க்கை வருதா? எல்லா போராட்டத்தை காட்டிலும் மரண போராட்டம் ரொம்ப பெருசு. கடன் பிரச்சனைங்கிற போராட்டம் சமாளிச்சிடலாம், பலவீன போராட்டத்தை சமாளிச்சிடலாம், நெருக்கத்தின் போராட்டத்தை சமாளிச்சிடலாம், அவமானத்தின் போராட்டத்தை சமாளிச்சிடலாம், குடும்பத்தில் புருஷன் முஞ்சாதி சண்டையை சமாளிச்சிடலாம், பிள்ளைங்க பிரச்சனையை சமாளிச்சிடலாம், மாமன சண்டைய பிரச்சனையை சமாளிச்சிடலாம். ஆனா இந்த மரண போராட்டம் என்பது அது ஒரு மனிதனுக்குள்ள ஜீவன், அது உயிர். அப்ப அந்த உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மரணம் நேரிடதா இருந்தாலும் அதில் இருந்து நீங்க தப்புவிக்கும்படி ஆட்டுக்குட்டி நான் இயேசு, அந்த இயேசுவின் இரத்தத்தாலும் அவர் வசனத்தாலும் நாம் இந்த மரணத்திலிருந்து கண்டிப்பான முறையிலே நீங்களும் நானும் தப்புவிக்க முடியும். தப்புவிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுவினுடைய இரத்தம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த இயேசுவுடைய அந்த இரத்தத்தை நீங்க பயன்படுத்தினால், அந்த இயேசுவின் இரத்தத்தை நீங்க அனுபவித்தால், இயேசுவின் இரத்தத்தை ருசித்தால், இயேசுவின் இரத்தத்தை பேசினால், இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிட்டால், அந்த இரத்தத்தின் வல்லமை அது சாதாரண வல்லமை அல்ல, அது பாதுகாக்கும் இயேசுவின் வல்லமை, அது சுகத்தை கொடுக்கும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. பார்த்துக் கொள்ளுங்க. தேவன் மோசேக்கு கட்டளையிடுகிறார், ஒரு வெள்ளாடா இருக்கலாம், செம்மறி ஆடா இருக்கலாம், ஆனா அது ஆணா இருக்கணும். அந்த ஆடை அடிச்சு
அவருடைய இரத்தத்தை நிலைக்கால்களை நீ பூசும் போது அங்கு உன் குடும்பத்தில் உன் சந்ததிக்கு உன் தலைச்சம் பிள்ளைக்கு அங்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. அழிவுக்கு கொண்டு வருகிற மரணத்துக்கு கொண்டு வருகிற அந்த எந்த ஒரு தேவ தூதனும் உன் குடும்பத்துக்குள்ள வரமாட்டான். அந்த இரத்தத்தை பார்த்துட்டு அந்த தூதன் கடந்து போவான ஒளிய உன் வீட்டுக்குள்ள அழிக்கும்படி உன் வீட்டுக்குள்ள மரணத்தை கொண்டு வரும்படி யாரும் உள்ள வர முடியாத காரணம் அந்த ரத்தம், அது பாதுகாப்பின் ரத்தம். அப்பவே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு விட்டது. காரணம் அன்னைக்கு தேவன் சொன்னார், நீ அடிக்கப்பட வேண்டிய ஆடு அது ஆடாடா இருக்கணும். அந்த ஆட்டுல எந்த பழுது இருக்க கூடாது, அந்த ஆட்டுல எந்த விளைவு இருக்க கூடாது. அந்த ஆட்டுடைய ரத்தத்தை நீ நிலைக்கால்களை பூசும் போது உன் குடும்பத்துக்குள்ள மரணமோ உன் குடும்பத்துக்குள்ள விளைவினமோ உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ எதுவுமே வராது. அந்த ரத்தம் உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் அது பாதுகாக்கும். அதுதான் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. அதுக்கு ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டே, இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, திரு இரத்தத்தால் அலகையும் பிடியும் நின்று, மீட்கப்பட்டே, திரு இரத்தத்தால் அலகையும் பிடியும் நின்று, ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயோ, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. சொல்லுங்க, மதமதன நான் இருக்க மாட்டேன், மதமதன நான் இருக்க மாட்டேன். உற்சாகத்தின் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை ஆளுகை செய்கிறது. இங்க பாருங்க, இந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து நீங்கள் தினமும் பேச வேண்டும். ஏசப்பா சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் அடிக்கப்பட்டதை, நான் நொறுக்கப்பட்டதை, நான் நிந்திக்கப்பட்டதை, நான் காரி மூளைப்பட்டதை, நான் 3 முறை கீழே விழுந்ததை, தலையில முள்முடி சூடப்பட்டதை, விழாவில் குத்தப்பட்டதை, முதுகு கிழிக்கப்பட்டதை, முதுகு உழுகப்பட்டதை, 2 கரத்தில் ஆணைகள் அடிக்கப்பட்டதை, 2 பாதத்தில் ஆணைகள் அடிக்கப்பட்டதை நீ நினைத்துக்கொள், நீ தியானித்துக்கொள். எதற்காக அடிக்கப்பட்டாரு, எதற்காக நொறுக்கப்பட்டாரு? உங்களை என்னையும் வாழ வைக்க இயேசுவா சிலுவையிலே ரத்தத்தை சிந்திட்டாரு. அதனால நான் வாழுவேன், நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் வெளிச்சம் கொடுப்பேன் என்கிற காரியத்துக்காகவே அவர் இதை நினைவு கூறு. உலக மக்களின் பாவமாக தன்னை வழியாக ஒப்பு கொடுத்த என் தெய்வம், அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இயேசுவின் ரத்தம் எனக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. இயேசுவின் ரத்தம் எனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு அன்பை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதாவதுங்க, இயேசுவின் ரத்தத்தில் பாவ மன்னிப்பு உண்டு, ரைட், ஓகே. கொலோசியர் 1:20 படி இயேசுவின் ரத்தத்தில் சமாதானம் உண்டு, ஓகே. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஓகே. இயேசுவின் ரத்தத்தாலே நான் சமீபமாக வந்திருக்கிறேன், ஓகே. இயேசுவின் ரத்தத்தாலே சுகமா இருக்கிறேன், ஓகே. ஆனா இயேசுவின் ரத்தத்தாலே உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் உண்டாகி இருக்கிறது. அது தெரியுமா, தெரியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசுவின் இரத்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதம் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்த இயேசுவின் இரத்தத்தாலே உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு வருகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் என்னை ஆசீர்வதிக்கும். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பதற்கு இயேசு இரத்தத்தை சிந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே நான் நீதிமானா மாறி இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஒரு தொழில் பண்ணீங்கன்னா இயேசுவின் இரத்தத்தாலே என் தொழிலை மறைக்கிறேன். உங்க பிள்ளையை நீங்க படிக்க அனுப்புனீங்கன்னா இயேசுவின் இரத்தத்தால் என் பிள்ளையை நான் மூடி மறைக்கிறேன். ஒரு வேலை செய்கிறீங்களா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒரு மிஷின் வாங்குறீங்களா, ஒரு தொழில் பண்ணுறீங்களா, நீங்கள் கையில் செய்கிற அந்த மிஷினை கையை தொட்டு இயேசுவின் இரத்தத்தால் இந்த மிஷினை மறைக்கிறேன்.
இயேசுவின் ரத்தத்தால் இந்த பொருளை மறைக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் ட்ரெஸ்ஸை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவின் ரத்தத்தால் இந்த மறைக்கிறேன்னு சொல்லி வாயில நீங்க அறிக்கிட்டுட்டீங்கன்னா, அதான் சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர் 11:28 வாயில என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை பண்ண வேண்டும். வாயில என்ன செய்யணும்? அறிக்கை பண்ண வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்யணும்? வாயில அறிக்கை பண்ணணும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள என் குடும்பத்தை மறைக்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள என் பிள்ளைகளை மறைக்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள என் தொழிலை மறைக்கிறேன் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எங்க ஒரு உயிரையே பாதுகாக்கிற இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நம்ம கையிட்டு செய்கிற வேலையை அவர் கண்டிப்பா நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கைத்தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரத்தம் பாதுகாப்பின் ரத்தம், இந்த ரத்தம் உயிர்ப்பிக்கிற ரத்தம், இந்த ரத்தம் வாழ வைக்கிற ரத்தம், இந்த ரத்தம் பாவ மன்னிப்பு கொடுக்கிற ரத்தம், இந்த ரத்தம் சுகத்தை கொடுக்கிற ரத்தம், இந்த ரத்தம் கடைசி காலத்தில் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நம்மை மூடும் போது நமக்கு எந்த ஒரு கவலையும் நம்மளுக்கு தேவையில்லை. ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசுவானவர் சரீரத்திலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை அவமான சின்னமாக ஒப்பு கொடுத்தார். தன்னை அடிப்பதற்காக தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அடிச்சுக்கோ, கிழிச்சுக்கோ, என் பிள்ளைகளை வாழ வைக்கணும், என் பிள்ளைகள் சாபக்கட்ட உடைக்கணும், என் பிள்ளைகள் பயத்தின் ஆவியை போக்கணும், என் பிள்ளைகள் பாவத்தை மன்னிக்கணும், சாபத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க என் பிள்ளைகளுக்காக என்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்த தெய்வம் இயேசுவானவர் ஒருவரே. அதான் தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ரத்தத்தை நீங்க வாயில் உச்சரிங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைகளை பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே எனக்கு ஆளுகை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவதுங்க, நாம் ஆள பிறந்தவர்கள், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடுகிறோம். நான் ஒன்று சொல்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு ஆளுகை தன்மை இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஆளுகைன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு ராஜா, நீங்கள் ஒரு பிரபு, நீங்கள் ஒரு எஜமான். எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ராஜா. பக்கத்தில் இருக்க ஆள் பார்த்து கொஞ்சம் கிள்ளி அப்படி சொல்லுங்க பார்ப்போம். லைட்டாக கிள்ளுங்க. அக்கா, நீங்கள் ஒரு ராஜா, நீங்கள் ஒரு அதிகாரி, நீங்கள் ஒரு எஜமான். ஆளுகை தன்மை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஏசப்பா ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு ஆளுகை தன்மையை, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. தெரியுமா? தெரியுமா? வெளிப்படத்தில் 1:6 தெரியுமா? கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்க, தெரியும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும். இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க ராஜாவா? நீங்க ராஜாவா இல்ல? சொல்லுங்க, நான் ராஜா, நான் ராஜா. சொல்லுங்க, ராஜானா வந்து அடிமையா இருப்பாரா, ஆளுகை பண்ணுவாரா? ராஜா ஆளுவாரா, அடிமையா இருப்பாரா? சொல்லுங்க, ராஜாவின் ஆளுகை எனக்குள் இருக்கிறது. ராஜாவின் ஆளுகை எனக்குள் இருக்கிறது. இயேசுவானவர் இந்த பூமியில ஆளுகை பண்ணாரா? பிசாசு ஆளுகை செஞ்சாரா? அல்லேலூயா. அந்த ஆளுகை தன்மை நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 5:9-10 5:9-10 ஜனங்களிலும் தேவனுக்கென்று எதனால மீட்டுக் கொண்டாரு? சொல்லுங்க, எதனால மீட்டுக்கிட்டாரு? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை பொன்னையோ பொருளையோ கொடுத்து மீட்டுக் கொள்ளாமல் இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக்கிட்டாரு. நம்ம எல்லாம் மீட்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள். நாம் அடிமை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நான் அடிமை கிடையாது. நான் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
சொல்லுங்க. ரோமர் 5:17 எடுத்து வாசிங்க. ரோமர் 5:17 சீக்கிரம். ரோமர் 5:17. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஜீவனை அடைந்து உயிரோடு இருந்து ஆளுகை எப்படி போட்டிருக்கு? ஆளுவார்கள். அல்லேலூயா. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க ஆள பிறந்தவர்களா தோக்க பிறந்தவர்களா? நீங்க ஜெயிக்க பிறந்தவர்களா தோக்க பிறந்தவர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஆளுகை தன்மை என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தாலே ஆளுகை தன்மை எனக்குள்ள இருக்கிறது. இங்க இருங்க. இந்த வசனங்களை நீங்க பேசுனீங்கன்னா சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்களுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகி உங்களுக்கு கீழே ஒரு 15 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கீழே 50 பேர் வேலை பார்ப்பாங்க. 50 பேர் நீங்கள் சொல்கிறது என்ன செய்யணும் கேட்கணும். நீங்கள் தான் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் உங்கள் கரத்தில் வரப்போகுது. கர்த்தர் ஒரு ஆளுக்கு தன்மையை உங்களுக்குள்ள என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறாரு. ஆமென் சொல்லுங்கள். இதை நம்பணும். நீங்கள் இதை நம்பணும். இதை விசுவாசிக்கணும். நீங்கள் கர்த்தர் எப்படி ஆளுக்கு தன்மை கொடுத்துருக்கிறாரு? ரத்தத்தை சிந்தி ஆளுக்கு தன்மை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ராஜா, நீங்கள் ஓனரு, நீங்கள் பிரபு. அல்லேலூயா சொல்லுங்கள். நான் ஓனரு. ஏன் அப்படி விசுவாசிங்கப்பா. அப்படி சொல்லி பாருங்க. காலம் போற சித்தாளா இருக்குன்னு விரும்பாதீங்க. கொத்தனாரை மாறுங்க. கொத்தனார் கான்ட்ராக்ட்காரரை மாறுங்க. அதுக்கு ஒரு வீடு கட்டி விற்கிற ஆளா மாறுங்க. முடிஞ்சு போச்சு சொல்லி. நீங்க உங்களுக்குள்ள ஆளுக்கு தன்மை என்ன செஞ்சிடும்? மாறிடு. அழகு காலம் போற இப்படியே தான் இருக்க போறேன் இல்ல. கர்த்தர் உங்களை மாற வைக்க போறாரு. உங்க குடும்பத்தை உயர்த்த போறாரு. நீங்க கைடு செய்ய எல்லா வேலையும் ஆசை. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீங்க இயேசு ரத்தத்தை சிந்தி ஆளுக்கு தன்மை எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் நான் ஆள பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த லெந்து நாட்களில் பூ வைக்க மாட்டேன், மட்டன் சாப்பிட மாட்டேன், கோலம் போட மாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன், இவனை பார்க்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சத்திய வசனம் உள்ள இறங்கணும். இயேசு ஒரு தடவை பிறந்தாரு, ஒரு தடவை மரிச்சாரு, ஒரு தடவை உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு ஒரு தடவை பிறந்தாரு, ஒரு தடவை மரிச்சாரு, ஒரு தடவை உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இப்ப பிதாவின் பக்கத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஏசப்பா ரெக்கமெண்ட் பண்ணி பேசிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் வெற்றி சிறக்க பண்ணிட்டார் சிலுவையிலே. ஆமென். அல்லேலூயா. அவர் வெற்றி வேந்தனாக அவர் இப்போது இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியேறங்க கோலமாக்கி இயேசு சிலுவையிலே வெற்றி சிறக்க பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சிஸ்டர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். ஓ 40 நாள். என்ன ஒரு மாதிரியா போறீங்க? 40 நாள் உபவாசம். ஓ என்ன இங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறேன். டெய்லி 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். 40 நாள் சாப்பிடாம உபவாசம் இருந்து பாட்டு பாடி ஜெபிக்க போறேன். இவன் சோறாக்குலையா? 40 நாள் உபவாசம். அதனால சாப்பாடு உங்களுக்கு கிடையாது. நீ சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்க. நான் சோறில் ஆக்க மாட்டேன் 40 நாள். ஓ இப்படி ஒரு காரியம் இருக்கா? வீட்டுக்காரன் சோத்தை ஆக்கி போடாம 40 நாள் ஏசப்பா பேர சொல்லி 40 வீட்டு வேலை பார்க்க மறுபடி பக்கம் போகாம இருக்கிற ஆளுகளை இருக்கு. ஐயா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. 40 நாள் உபவாசம் யார் இருந்தா தெரியுமா? இயேசு இருந்தார். ஒருத்தர் இருந்தார் பழைய ஏற்பாட்டில், மோசே. அல்லேலூயா. தானியேல் இருந்தார், 21 நாள் இருந்தார். தாவீது இருந்தார், 1 வாரம் இருந்தார். எஸ்தரமா இருந்தாங்க, 3 நாள் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த 40 நாள் உபவாசம் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மோசையை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போனார். இயேசுவை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போனார். புரியலையா உங்களுக்கு? இந்த 40 நாள் உபவாசம் மோசை இருந்தார், இயேசு இருந்தாங்க. ஆனா இந்த 2 பேத்தையும் கொண்டு போனது யாருன்னு கேட்டா, ஆவியானவர் கொண்டு போனார். இயேசுவை 40 நாள் உபவாசம் இருக்க முடியும், ஆவியானவர் கொண்டு போனார். அதனால அவர் ஜெயத்தோட வந்தார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு உபவாசத்துக்கு பின்னால ஒரு வெற்றி கண்டிப்பான முறையில் இருந்தே ஆகணும். உபவாசத்துக்கு பின்னால கண்டிப்பான முறையில் உங்க குடும்பத்தில் ஒரு ஜெயம் இருந்து ஆகணும். அப்படி ஜெயம் உண்டாக உபவாசம் பண்ணது சரியல்ல. நல்லா ஏசப்ப வந்து முகத்தை போட பூ வச்சிருக்கியா, பூ வைக்கலையா, கொண்டை போட்டிருக்கியா, கொண்டை போடலையா, தோடு போட்டிருக்கியா, தோடு போடலையா, நல்ல சிலை கட்டிருக்கியா, நல்ல சிலை கட்டலையா, இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. உன் ஆத்மா, உன் உள்ளான மனது எப்படி இருக்கு, உன் இருதயம் எப்படி இருக்கு, அதான் பாப்பாரு. லுந்து நாட்களில் நான் மினுமினு சேலை கட்டி போக மாட்டேன்.
இந்து நாட்கள் நான் சாதாரண சேலை, அமைதியான சேலை, வயசானவங்க கட்டுற சேலையை மட்டும்தான் கட்டுவேன் அப்படி ஏசப்பா சொன்னாரா? அல்லேலூயா. அவருக்கு தேவை இந்த உள்ளம், அவருக்கு தேவை இந்த இருதயம். இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க வேதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உபவாசத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு காரியம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு உபவாசம் இருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. இந்த காரியத்துக்காக இருக்கிறேன், என் பிள்ளைக்காக இருக்கிறேன், வேலைக்காக இருக்கிறேன், படிப்புக்காக இருக்கிறேன், என் மனைவிக்காக இருக்கிறேன், என் கணவனுக்காக இருக்கிறேன், வேலை காரியத்துக்கு இருக்கிறேன், ப்ரொமோஷனுக்காக இருக்கிறேன், அப்படிங்கிற ஏதாவது காரியத்தை திட்டம் போடுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு உபவாசம் போட்டு ஒரு 3 நாள் ஜெபிச்சு பாருங்க. அந்த ஜெபம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஜெபமா மாறிவிடும். உங்க உபவாசம் பலனுள்ள உபவாசமா இருக்கும். ஏசப்பா சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணும்போது தலைக்கு என்ன போடு, மூஞ்சிக்கு பவுடர் போடு, மூஞ்சியை வாட வைக்காத அப்படிங்கிறார். படிச்சிருக்கீங்களா? உபவாசம் இருக்கும்போது மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு, இன்னொக்கா இதோட 28வது நாள் ஆச்சுக்கா, இன்னும் எப்படி 18 நாள் கடத்த போறீங்க தெரியல, எப்படியும் 40 நாளில் கண்டிப்பாக நான் இருந்துருவேன்க்கா, உபவாசம் கண்டிப்பாக இருந்துருவேக்கா. அப்புறம் எனக்கா வீட்டில் அண்ணன் இருக்காரா உபவாசம், அக்கா இருக்காரா? இல்லை எங்கள் வீட்டில் யாருமே எங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவருக்கு சுகர் இருக்குல்ல, ஆனால் இருக்க மாட்டோம் நாங்கள், முடியாதுல்ல, சுகர் மாத்திரை போடுறல ஒரு, அப்படியாக்கா எனக்கு ஒன்றும் இல்லைக்கா நான் உபவாசம் இருக்கிறேக்கா. இப்படி வெட்டி பேச்சு வேட். நல்லா தெரிஞ்சு கொடுங்க, உபவாசம் இருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளு கூட தெரியக்கூடாது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம், பக்கத்து வீடு ஏற்று வீடு, ஏக்கா மீன் வந்திருக்குக்கா, ஐயோ மீன் எங்களுக்கு வேணாம், நாங்கள் உபவாசம் 40 நாளைக்கு மீன் பக்கமே போக மாட்டோம். அப்புறம் வளைச்சி கட்டுறது புழுக்கு புழுக்கு வறுத்து முழுசா எடுத்து விடு. ஏசப்பா 40 நாளைக்கு சாப்பாடுன்னு சொல்லவே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ராஜ கம்பீரமாக ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் இப்போது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு உபவாசத்துக்கு பின்னால ஒரு வெற்றி கண்டிப்பா இருக்கு. எஸ்தர் ராஜ்யத்து 3 நாள் உபவாசம் இருந்தாங்க. எதுக்காக இருந்தாங்க? யூத ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு. ஓகே, அல்லேலூயா. தானியேல் 21 நாள் இருந்தார். எதற்காக இருந்தார்? மறைபொருளே தீர்க்க தரிசன வார்த்தைகள் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அவர் உபவாசம் இருந்தார். தாவீது 1 வாரம் இருந்தார். எதற்காக இருந்தார்? தன்னுடைய மகன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னா உபவாசம் இருங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அந்த உபவாசத்துடைய நோக்கம் என்ன, எதற்காக நீங்கள் இருக்கிறீங்க? ஏசப்பா நீ உபவாசம் இருந்து அழுது புரண்டு உருண்டா தான் உனக்கு நான் தருவேன், அப்படி இல்லை. அவர் இரக்கத்தின் தெய்வம், அவர் அன்பான தெய்வம். அதுக்கான உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல, உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். அப்போது தான் ஏன் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால், உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, தூக்கம் வராது, உற்சாகமாக இருக்கும், நல்லா ஒரு திராகார்த்தமாக இருக்கும் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது. ஆனால் சாப்பிட்டு இப்படி ஜெபிச்சிங்கன்னா சரி, கொட்டாவி வரும் கெட்டாவி வரும், அதுக்கு தான் உபவாசம். அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த இயேசுவினுடைய ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தி ஜெபிக்கணும். மீட்கப்பட்டு இருக்கிற எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எல்லாம் மீட்கப்பட்டுட்டீங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டீங்க. வாசிக்க பாப்பா எபேசியர் 1:7 சீக்கிரம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவும் நமக்குள்ள என்ன செய்து உண்டா இருக்கிறது. அப்புறம் நீங்க என்னது? மீட்கப்பட்டவர். எல்லாம் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். இங்கே இந்த இயேசுவின் ரத்தங்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க, அனுதினமும் உங்கள் வாயில் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தைன்னா இயேசுவின் ரத்தத்தை தான் பார்த்துக்கொள்ளுங்க. மரண போராட்டத்தில் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தணும். பிரச்சனை மத்தியில் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும். அந்த ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரத்தத்துக்குள்ளே வல்லம் இருக்கிறது. அந்த ரத்தம் நம்மளுக்கு ஆளுகை கொடுக்கறது, ஆளுகைத்தன்மை. பாவத்தை ஆளுகை செய்யலாம், வியாதியை ஆளுகை செய்யலாம், துக்கத்தை ஆளுகை செய்யலாம், சண்டை பிரச்சனை ஆளுகை செய்யலாம். நம்ம தான் ஆளணும். வியாதி நம்மளை ஆளக்கூடாது, சண்டை நம்மளை ஆளக்கூடாது, நெருக்கம் பாடும் சஞ்சலம் தவிப்பு நம்மளை ஆளக்கூடாது. அது மேல கீழே காலை போட்டு மிதிச்சு நம்ம ஆளுகை செய்ய முடியாது. ஏசப்பா ரத்தத்தை நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறார். எல்லா காரியத்திலுமே என்ன செஞ்சிருக்காரு? எபிரேயர் 2:14-15 இயேசுவின் ரத்தத்தால் நம்மளுக்கு என்னது? விடுதலை. வாசிங்க பார்ப்போம். எபிரேயர்
காலமெல்லாம் மரண பயத்துல இருந்த நம்மள, அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த நம்ம எல்லாருக்காகவும் விடுதலை பண்ணும்படி இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சாபத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, பயத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும்படி இயேசு ரத்தத்தை சிந்தித்தார். ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கன்னா நீங்க மீட்கப்படலைன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வசனம் சொல்லுது, பயத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? இரத்தத்தினால. சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? இரத்தத்தினால. அப்பனா எனக்கு பயமே கிடையாது. காரணம், இயேசுவின் இரத்தத்தால என் பயங்கள் ஒளிந்து விட்டன. பயத்தினாவி என்னை விட்டு ஓடி விட்டது. இயேசுவின் இரத்தத்தால எனக்கு விடுதலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தால பயம் ஓடி விட்டது. மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஜெயம் எனக்குள்ள இருக்கிறது, வெற்றி எனக்குள்ள இருக்கிறது, விடுதலை எனக்குள்ள இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தாலே எல்லா ஜெயங்களையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர்ல 20:28 என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் 20:28. இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பாருங்க, அவர் சபையை எப்படி சம்பாதிச்சு கொடுத்தார்னா, இரத்தத்தை சிந்தி தான் சபையை என்ன செஞ்சிருக்காரு? சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார். மேய்ப்பர்களை எப்படி கொடுத்திருக்கிறார்னா, இரத்தத்தை சிந்தி தான் எல்லாம். இங்க இருங்களேன், ஏசப்பா இந்த உலகத்துல எல்லாமே இரத்தத்தினால எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டார். சபையா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், மெய்ப்பர்களா இருக்கலாம், எல்லாமே இரத்தத்துக்குள்ள தான் அடங்கி இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க, இரத்தத்தினால மீட்டு எடுத்திருக்கிறார். அப்பனா அவ்வளவு பெரிய அதிசயமான காரியத்தை ஏசப்பா இரத்தத்துல வாங்கி கொடுத்தாருன்னா, அந்த இரத்தம் நமக்குள்ள ஊடுருவி பாய 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 நம்முடைய வாழ்க்கை ஒரு ராஜ கம்பீரமான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என் குடும்பம் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. என்னுடைய சொத்து, என் வீடு இயேசுவின் இரத்தத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.